ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்குறதுங்க கருவேப்பிலை மல்லி சட்னிங்க. அதுக்கு தேவையான பொருட்களை பார்த்துக்கலாம். கருவேப்பிலை மல்லி வந்து ஆஞ்சு நல்லா கழுவிட்டு நீட்டாக எடுத்து வச்சுருக்கேங்க. கல்லுப்புங்க, கல்லுப்பு 1 ஸ்பூன், தேங்காய் வந்து ஒரு 1/4 மூடிங்க, 2 பச்சை மிளகா, புளி, வெள்ளை உளுந்த பருப்பு, தேவையான அளவு எண்ணெய். இப்போ நம்ம அதை எப்படி தாளிக்கிறதுன்னு நம்ம பார்க்கலாங்க. இப்போ நம்ம எண்ணெய் ஊற்றிக்கலாங்க. எண்ணெய் வந்து 2 ஸ்பூன் ஊற்றினா போதுங்க. எண்ணெய் கொஞ்சம் காயட்டும். இப்போ எண்ணெய் காஞ்சிருச்சுங்க. இப்போ வெள்ளை உளுந்த பருப்பு 2 ஸ்பூனுங்க. 2 ஸ்பூன் வெள்ளை உளுந்த பருப்பை போட்டு நம்ம அப்படியே ரோஸ்ட் பண்ணிக்கலாங்க. நல்லா ரோஸ்ட் ஆனால் நல்ல மணம் வருங்க. அதிலேருந்து கருக விட்டுறாதீங்க. அடுப்பு சிம்மில் வச்சுக்கோங்க. இந்த பச்சை மிளகா இருக்குது இல்லைங்களா, 2 பச்சை மிளகா சொன்னேன் இல்லைங்களா, அது கொனையை கொஞ்சம் கீச்சிட்டு அப்படியே எண்ணெயில் போட்டுக்கோங்க. இல்லைன்னா வெடிச்சிருங்க. அப்படியே இந்த வெள்ளை உளுந்தோடு போட்டு அதையும் வணக்குங்க. பாருங்க, இப்போ நல்லா வெள்ளை உளுந்த பருப்பு செவந்துருச்சுங்க. இப்போ நம்ம மல்லித்தலை கருவேப்பிலை போட்டுக்கலாங்க. போட்டு நல்லா வணக்கணுங்க. இப்படி அப்போ தாங்க பச்சை வாசம் இல்லாமல் இருக்கும். இப்போ நல்லா வணங்கிட்டு இருக்குங்க. இதுலேயே நம்ம இந்த புளி, சின்ன நெல்லிக்காய் அளவுக்கு புளி போட்டுக்கலாங்க. அப்புறம் சால்ட்டு போட்டுக்கலாங்க. இப்போ தேங்காய் வச்சுருக்கோம் இல்லைங்களா, அதையும் போட்டுக்கலாங்க. நல்லா இப்படி வணக்கிடலாங்க. இந்த சட்டிக்கு ஒரு தாளிப்பு கொடுத்துடலாங்க ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கு ஒரு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றினா போதுங்க. எண்ணெய் காயட்டுங்க. அதுலேயே இந்த கடுகு, உளுத்தம்பருப்பு, கடலப்பருப்பு எல்லாம் போட்டுக்கலாங்க. நல்லா பொரியுதுங்க. இப்போ கருவேப்பிலை தழை போட்டுக்கலாங்க. அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். இப்போ நம்ம வந்து இதை அப்படியே சட்னி மேலே ஊற்றிடலாங்க. சூப்பராக ரெடி ஆயிடுச்சுங்க. கருவேப்பிலை மல்லி சட்னி சூப்பராக ரெடி ஆயிடுச்சுங்க. நம்ம டேஸ்ட் பார்க்கலாங்க. சூப்பராக இருக்குங்க. நான் போட்ட புளி, பச்சை மிளகா, உப்பு எல்லாமே, தேங்காய் எல்லாம் அளவோடு இருக்கிறதுனால சூப்பராக நல்லா இருக்குங்க. நீங்கள் இதே மாதிரி இதை பண்ணி பாருங்கள். இது இட்லி, தோசை, சப்பாத்தி, பூரி, சாப்பாட்டுக்கு எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்குங்க. இதோடு நம்ம வீடியோ முடிச்சுக்கலாங்க. என் சேனலை பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம அடுத்த வீடியோவில் சந்திக்கலாங்க.